கிரியான என்ன யார் உருவாக்குனா எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இது வந்து மகாபாரதத்தில் மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு கர்மயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் வரணும்னா இந்த கிரியா யோகத்தை எடுத்தால் மட்டும்தான் நீ கர்மயோகத்திலேருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு உபதேசம். ஏன் அப்படி உபதேசம் கொடுக்குறாரு அப்படின்னா, துரியோதனுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே சண்டை தகராறு நடக்கும் பொழுது, அப்போது துரியோதனன் எல்லாமே மாடு பிறப்பு, அர்ஜுனன் அப்படின்னு சொல்லும்போது தெய்வ பிறப்பு. ஏன்னா தெய்வத்தினால தான் அவங்கெல்லாம் பிறந்தைய. அதனால் அவங்களுடைய தெய்வம் தோற்று போனதாக இருக்கக்கூடாது. இந்த இயற்கையில் இறைவன் தான் வந்து எல்லாத்துலேயும் மேலே இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனே முடிவு பண்ணி வேண்டாம் இந்த, ஏன்னா அவ்வளோ வித்தைகளை கற்றுக்கொண்டவர்கள் துரியோதனன். எல்லாத்துக்குமே எல்லா வித்தையும் தெரியும் எங்களுக்கு. அவங்க வந்து தெய்வத்தையும் எதிர்க்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வித்தைகளை கற்றுருப்பாங்க இவ்வளோ மாண்டு பிறப்பில் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம். அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, சரி அவனை வெல்ல முடியாது, ஒரே வழியாக இதிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனுக்கு வந்து கிரியா யோகம் எடுச்சுன்னா உன்னோட கர்மயோகத்தை வந்து நீ விடுவிடுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து கிரியாயோகத்தை எடுக்கிறாரு. அவர் தவசிகள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் அவங்களுடைய நாட்டில் இருக்கிற அனைவரும் கொடுக்குறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் காலப்போக்கில் ஏசுனார் கைக்கு வருது. ஏசுனார் கையிலிருந்து அப்புறம் பாபாஜி கைக்கு வருது. பாபாஜி கையிலிருந்து பல சித்தர்கள், மகான்கள், தவசிகள், முனிவர்கள், சித்தர்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் வருது. எல்லாருக்கும் வந்து கடைசியாக வித்யாசகிரி, மகாசாயா, அடுத்தது யோகானந்தர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக தொட்டு தொட்டு வந்துகிட்டே இருக்குது.